பிரதமர் நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணை மற்றும் நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இன்று விசேட கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து நீதிமன்ற பிராந்தியங்களிலும் உள்ள சட்டத்தரணிகள் சங்க தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சட்டத்தரணிகள் ஒன்றியம் சார்பாக சட்டத்தரணி உபல் ஜெயசூரிய உள்ளிட்ட குழுவினர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்சவிடம் விசேட பிரேரணை ஒன்றை கையளித்தனர். மகாசங்கத்தினரின் வேண்டுகோளை செவிமடுக்காது உயர்நீதிமன்றம் விடுத்த பரிந்துரைகளை செவிமடுக்காது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்த கோரிக்கைகளை செவிமடுக்காது தாண்டோண்டித்தனமாக குற்றப்பிரேரணை தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதியை நிலைநாட்டும் செயற்பாடு தொடர்பில் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் மதிப்புக்குரிய பிரதமர் நீதியரசர் இந்த பதவியிலிருந்து விலக்கப்படும் பட்சத்தில் மற்றொரு நபர் அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டால் அவர் எவராக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற யோசனையை நாம் முன்வைத்துள்ளோம். எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் பிரதமர் நீதியரசர் இல்லாமல் விசாரணை முன்னெடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீர்ப்பு இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் முன்னிலையில் பிரசன்னமாவதனை தடுப்பதற்காகவே பல்வேறு கீழ்த்தரமான சொற்பிரயோகங்களை மேற்கொண்டு பிரதமர் நீதியரசரை அவமானப்படுத்தியுள்ளனர். இரண்டாம் தரத்தில் கல்வி கற்கும் பிள்ளை கூட இந்த நிலைமையை புரிந்து கொள்ளும். தாமே வழக்கை தொடர்ந்து தாமே அதனை விசாரித்து தீர்ப்பை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். சட்டத்தரணிகள் சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சமூகம் அளித்துள்ள எமது தலைவர்களும் செயலாளர்களும் அந்தந்த சங்கங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர். பல்வேறு யோசனைகளையும் முன்வைத்தனர். அது தொடர்பில் சட்டத்தரணிகளின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை எடுக்க எதிர்பார்த்துள்ளோம். இதன் பொருட்டு அவசரமாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட நிறைவேற்றுக்குழு கூட்டத்தை நாளை நடத்துவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். இதனை தவிர எதிர்வரும் சனிக்கிழமை அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி காலை விசேட பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்துவது தொடர்பில் எமது உறுப்பினர்களுக்கு அறிவிக்க நாம் தீர்மானித்துள்ளோம். විශේෂ මහ සභා රැස්වීමක් කැඳවන්න දැනුම් දෙන්න අපේ සමාජිකයන්ට අපි තීරණය කළා. பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணையில் உள்ள குற்றச்சாட்டுகளில் 3 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு தெரிவித்துள்ளது. தெரிவுக்குழுவின் தீர்மானங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இன்று மாலை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது. விசேட தெரிவுக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரசன்னமாகியிருந்தனர். 14 குற்றச்சாட்டுகளில் 5 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசேட தெரிவுக்குழு விசாரணைகளை மேற்கொண்டதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. லிখিত சஹ அனிகுத் வாச்சிக சாட்சி அனுவ அந்த 5 குற்றச்சாட்டுகளில் 3 நிரூபிக்கப்பட்டுள்ளது. எழுத்து மூலம் மற்றும் வாய்மூல சாட்சியங்களுக்கு அமையவே இவை நிரூபிக்கப்பட்டுள்ளன. ட்ரில்லியம் வீட்டை கொள்ளுணவு செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டு, தமது வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் உரிய முறையில் வெளிப்படுத்தப்படாமை தொடர்பான குற்றச்சாட்டு, தமது கணவருக்கு எதிராக உள்ள லஞ்ச ஊழல் வழக்கில் பக்கசார்பாக செயல்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. 2வது மற்றும் 3வது குற்றச்சாட்டுகளில் இருந்து பிரதமர் நீதியரசர் விடுவிக்கப்பட்டுள்ளார். பாரதூரமான 3 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றம் இந்த நடவடிக்கைக்காக 1 மாத காலத்தை வழங்கியுள்ளது. அந்த விடயத்தை கருத்தில் கொண்ட போது ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவது அர்த்தமற்றது என்பதை உணர்ந்தோம். இன்று முதல் 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் ராஜினாமா செய்வது அல்லது வேறு ஏதேனும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு உள்ளது. இந்த 1 மாத காலத்திற்கு பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாம் சிந்திப்போம். ක්‍රියාමාර්ග ගැනීමට ඉඩ තියෙනවා. ඊළඟ ක්‍රියාවලියක් පිළිබඳව අපි කල්පනා කරන්නේ මේ මාසයේ ගත වුණායින් පස්සේ සියලුම ලියවිලි සඳහා සාක්ෂිකරුවන් කැඳෙව්වා. මං හිතන්නේ සාක්ෂිකරුවන් අපි 16ක් අපි කැඳවලා තියෙනවා. அனைத்து ஆவணங்கள் தொடர்பிலும் நாம் சாட்சியங்களை அளித்தோம். 16 சாட்சியாளர்களை நாம் அழைத்தோம். உயர்நீதிமன்றத்தின் சிரேஷ்ட நீதியரசரான ஷிராணி திலகவர்தன வருகை தந்திருந்தார். ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க வருகை தந்திருந்தார். உயர்நீதிமன்ற பதிவாளர் துமிந்த பிரபாத் முதுன்கொடுவ, கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் பதிவாளர் அமிதா சந்திரசேகர, இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் மல்லிகா சமரசேகர மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் தி
தீபானி ஹேரத், குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் சூலானந்த பெரேரா, நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலகரட்ன ஆகியோர் பிரசன்னமாக இருந்தனர். இவர்களால் முன்வைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்தோம். குழுவின் கோரத்தை பேணுவதற்கு 6 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என நாம் ஆரம்பத்திலேயே யோசனை முன்மொழிந்திருந்தோம். அந்த கோரத்துக்கு அமைவாகவே நாம் குழுவின் நடவடிக்கையை முன்னெடுத்தோம். සාක්ෂි සම්බන්ධයෙන් අපි ඔවුන්ගෙන් යම් යම් මේ කමිටුවේ පැහැදිලි කිරීම කෙරුවා. නමුත් කමිටුවේ ඝනපූර්ණේ 6 දෙනෙක් සිටීම ප්‍රමාණවත් කියලා අපි මුල් අවස්ථාවේ යෝජනා කරලා තිබුණා. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். අද අපේ රටේ නීතිය රජ වෙනවා වෙනුවට කැලෑ නීති இந்த நமது நாட்டை சட்டத்துக்கு பதிலாக காட்டு சட்டமே அரசாள்கிறது. குறிப்பாக இயற்கை நீதிகள் மற்றும் தார்மீக கோட்பாடுகள் இந்த முழுமையாக மீறப்படுகின்றன. எந்த ஒரு விசாரணையின் போதும் இரு தரப்பினரது கருத்துக்களையும் செவிமடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை சில தத்துவ கொள்கைகளை பின்பற்றுவதை போன்றதாகும். அதுபோன்று குறித்த ஒருவருடைய வழக்கில் அவரே நீதிபதியாக செயற்பட முடியாது. பல்வேறு கொள்கைகளுக்கு இந்த என்ன நேர்ந்துள்ளது. திருடனின் தாயிடம் சென்று உங்களது மகன் திருடனா என கேட்பது போன்ற ஒன்றே இந்த இடம் பெற்றுள்ளது. இன்று மாலை 4:30 மணியளவில் சுமார் 1000 பக்கங்களை கொண்ட ஆவணம் ஒன்றை வழங்கி நாளை 1:30 மணியளவில் அதற்கு பதிலளிக்குமாறு கூறுவது நியாயமானதா என நான் கேட்க விரும்புகிறேன். உண்மையில் இது இயற்கை நீதிக்கு புறம்பான விடயமாகும். குறித்த ஒருவருக்கு எதிராக சாட்சி அளிக்கப்படுமாயின் சாட்சி அளித்தவர் யார்? குறித்த சாட்சியை விசாரணைக்கு உட்படுத்தும் போது பிரதிவாதி அல்லது குற்றச்சாட்டுக்கு இலக்கானவருக்கு அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். எனினும் இன்று என்ன நேர்ந்துள்ளது? வாய்மூல சாட்சிக்கு இடமில்லாத விசாரணை ஒன்றே இந்த இடம் பெற்றுள்ளது. ஒரு தரப்பினரது விசாரணைகளை கருத்தில் கொண்ட விசாரணை ஒன்றினூடாக தெளிவான நடைமுறைகளை பின்பற்றாது, உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சாட்சி தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்தாது, சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்கசார்பற்றதாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையினை கையாளாது, மிகவும் வெட்கப்படக்கூடிய வகையில் இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டுமன்றி உங்களின் இந்த நாட்டின் பிரஜைகளின் மனிதுரிமை முழுமையாக மீறப்படுவதை அவதானித்துக் கொண்டு மௌனம் சாதிக்க வேண்டாம் என நாட்டு மக்களிடம் நான் கோரிக்கை விடுக்கிறேன். අපේ රටේ පුරවැසියන්ගේ මානව අයිතිවාසිකම් උල්ලංඝනය වෙනවා දැක දැක නිහඬව සිටින්නට එපා. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணை விசாரணை தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து தாம் மிகுந்த கரிசனை கொண்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த விசாரணைகளில் உரிய நடைமுறையை பின்பற்றுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பிரதி பேச்சாளர் மார்க்சி டோனர் இலங்கை அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குற்றப்பிரேரணை தொடர்பான அனைத்து விசாரணைகளும் வெளிப்படைத்தன்மையுடனும் சட்டத்தின் இறையாண்மைக்கு அமைவாகவும் முன்னெடுக்குமாறு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. முப்பது வருடங்களாக தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினைகள் இன்று சகோதர மொழியினரை நோக்கி நகரும் புதியதோர் பாணியை அவதானிக்க முடிவதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜோசப் பாஸ் கலையகத்தின் கலை விழா கொழும்பு மரதான டவர் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக பார்லிமெண்ட் உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா, தமிழ் பேசும் மக்களை பொறுத்த மட்டிலே எப்படி ஒருவரை கைது செய்துவிட்டு அந்த கைது செய்த போலீஸ்காரரை எப்படி அவர்கள் குற்றப்பத்திரிகை தான் விரும்பினபடி சமர்ப்பிப்பாரோ அதே மாதிரி தான் இந்த முறை அரசாங்கம் ஒரு குற்றப்பத்திரிகை தயாரித்துவிட்டு அவர்களாலே தயாரிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரால் ஒரு குற்றப்பத்திரிகை வைத்திருக்கிறது. எனவே இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசத்தை நான் காணவில்லை. இரண்டும் ஒன்றுதான். ஆனால் இன்று 30 வருடங்களாக தமிழ் பேசும் மக்களுக்கு இருந்த பிரச்சனை இன்று சகோதர மொழிக்கும் நோக்கி நகர்கின்ற ஒரு புதிய பாணியை தற்பொழுது நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். மேரி தேச வாத்திய இசை வழங்கி அவை இன்றைய மகிழ்வித்த மாணவர்களுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா இதன்போது பரிசில்களையும் வழங்கினார்.
இந்த கலை விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் மேடையை அலங்கரித்தன. மன்னார் அடம்பன் பிரதேசத்தில் உள்ள வயல்வெளியொன்றில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் 3 காயமடைந்துள்ளனர். மர்ம பொருள் ஒன்று உள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த பகுதிக்கு போலீஸ் குழு ஒன்று சென்றிருந்ததாக போலீசார் கூறினர். இதன்போது ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் 3 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் எதிர்கால தலைவர்களான இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் முயற்சிகளை முன்னெடுப்பது வரவேற்கத்தக்கதாகும். மது மற்றும் போதை வஸ்து பாவனைக்கு அடிமையாகும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் திட்டத்திற்கு சமூக பொறுப்பு வாய்ந்தவர்களின் ஒத்துழைப்பை பெறும் நோக்கிலான நிகழ்வு காரைதீவு பொது சுகாதார அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சமய தலைவர்கள், சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் உள்ள ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். கடுகஸ்தோட்ட புனித அந்தோனியார் கல்லூரியின் புதிய ரக்பி மைதானத்தின் நிர்மாண பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. ரக்பி போட்டிகளில் சிறந்த முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி வரும் கடுகஸ்தோட்டை புனித அந்தோனியார் கல்லூரிக்கு இதுவரையில் உரிய தரத்தினாலான ரக்பி மைதானம் ஒன்று இருக்கவில்லை. இந்த நீண்ட நாள் குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை நேர்த்தியான மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான நிர்மாண பணிகளை ஆரம்பித்துள்ளது. கல்லூரிக்கு அருகிலுள்ள காணியொன்றை புதிய மைதானமாக நிர்மாணிக்கப்பட உள்ளது. மைதானத்தின் நிர்மாண பணிகளுக்கான செலவீனமாக 7 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரியின் ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதற்கு நியூசிலாந்து பயிற்றுநர் ஒருவரை பெற்றுக் கொள்வதற்கு பழைய மாணவர்கள் சங்கத்தின் கொழும்பு கிளை நடவடிக்கை எடுத்துள்ளது. எமது கல்லூரிக்கு ரக்பி போட்டிகளுக்கு தனியான வரலாறு ஒன்று உள்ளது. எமது வீரர்கள் இலங்கை அணியிலும் இடம்பெற்றுள்ளனர். கடந்த 2-3 வருடங்களில் எமது திறமை கீழ்மட்டத்திலே இருக்கின்றது. எனவே எமது பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து விளையாட்டினை சிறந்த முறையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுத்தோம். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான தீர்மானமிக்க 5வது சர்வதேச ஒருநாள் போட்டி தற்போது நடைபெற்று வருகின்றது. போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் நிர்ணயித்த 218 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் பங்களாதேஷ் சற்று முன்னர் வரை 28 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 143 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மிர்பூரில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட மேற்கிந்திய தீவுகள் முதல் 3 விக்கெட்டுகளை 17 ஓட்டங்களுக்கு இழந்தது. கிராண்ட் பவல், மாலன் சமுவேல், கிறிஸ் கெயில் ஆகியோர் ஆட்டமிழந்தனர். கிரான் பொலாட் மற்றும் டெரன் பிராவோ ஜோடி 4ஆம் விக்கெட்டில் 132 ஓட்டங்களை பகிர்ந்த அணியை வலுப்படுத்தியது. கிரான் பொலாட் 85 ஓட்டங்களையும் டெரன் பிராவோ 51 ஓட்டங்களையும் பெற்றனர். ஏனைய வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க மேற்கிந்திய தீவுகள் அணி 48 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 217 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் ஷாபுல் ஹசன் 3 விக்கெட்டுகளையும் முகமதுல்லா, முஹமினுல் ஹக் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 218 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் பங்களாதேஷின் முதல் 2 விக்கெட்டுகளும் 9 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டதுடன் 3வது விக்கெட் 30 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டது. அணித் தலைவர் முஷ்பிகுர் ரஹீம் மற்றும் முகமதுல்லா ஜோடி 4ஆம் விக்கெட்டில் 91 ஓட்டங்களை பகிர்ந்தது. கேமராஜ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 2 வெற்றியை பெற்றிருப்பதால் இன்றைய போட்டியில் வெற்றியீட்டும் அணி தொடரை கைப்பற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை நீங்கள் MTV ஸ்போர்ட்ஸில் தற்போது நேரடியாக கண்டுகளிக்க முடியும். இத்துடன் நியூஸ் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.